எந்த பொண்ணு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலோ, எந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அறிவு இருந்தாலோ, இல்ல போல்டா இருந்தாலோ நம்ம வந்து பிடிக்காது. இப்ப நீங்க சொல்றீங்க இந்த தனுஷ் 10 கோடி கேட்டாரு, நயன்தாரா வந்து கல்யாண கேசட் இது பண்ணாங்க. நான் சொல்றேன் நயன்தாரா கல்யாண கேசட்ட அந்த டாக்குமெண்ட்ரி நெட்ஃபிளிக்ஸ் அவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்து வாங்குதுன்னா அதுக்கு அவங்க எவ்வளவு பெரிய பாடி ஆஃப் ஒர்க், எத்தனை வருஷத்துக்கு அவங்க அதை பண்ணிருக்கணும். சோ இன்னைக்கு அது மாதிரி ஒரு விமன், அது நயன்தாராவா இருந்தாலும் சரி, இல்ல வேற நடிகையா இருந்தாலும் சரி, நடிகை இல்லாம பேங்க்ல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்ட்குள்ள ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா நம்ம அந்த பொண்ணை மதிக்கிறோம். இல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லிட்டரலா we are name calling them. நானே அப்படிதான் இருந்தேன். இப்படி ரெஸ்பாண்ட், இப்படி போடாத அப்படின்னு, அந்த பண்ணாத, இது பண்ணாத. நான் வந்து காலேஜ் படிக்கும் போது நான் எப்படி கமெண்ட் அடிச்சேன், எங்கேயோ வந்து இது எல்லா நார்ம்ஸையும் பிரேக் பண்ணி ஒரு சில பேர் வெளில வருவாங்க. அப்படி வெளில வந்த ஒருத்தங்களா தான் நான் நயன்தாராவை பாக்குறேன். இந்த டாக்குமெண்ட்ரி விஷயமே நிறைய இடத்துல கேட்டாங்க, அவங்களுக்குள்ள சண்டை அவங்க பேசிக்கிட்டோன்னு விட்டேன். நான் இப்ப இதுல நயன்தாரா சைடு எடுக்கல. நயன்தாரா சைடு எடுத்து எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா அவங்க என்கிட்ட 5 கோடியா கொடுக்க போறாங்க. நான் அதுக்கு சொல்ல. பட் ஆனா கீழே இருக்கிற கமெண்ட்லாம் ரொம்ப பேடா இருக்கு. யாரோ ஒரு பொண்ணு, ட்ரீட் them with basic respect as a human being.